நீங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க. உங்களை நம்பி இன்னைக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்காங்க. நீங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ போய் லவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு இதாயிட்டு அப்படின்னா உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இந்த மாதிரி சொல்லுவீங்களா? எங்கேயோ போகலாம் அந்த பொண்ணு காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு, அது காலேஜ் கேம்பஸ்க்குள்ள அந்த பொண்ணுக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயத்தை பண்ணினவன் திமுகவை சேர்ந்தவன் சொல்லி தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் திமுக கட்சியிலேருந்து நீங்கள் நீக்கினீங்களா அவனை? அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பிரச்சனையோட தீவிரம் உணராம அதிகார மமதையிலையும் ஆணவ திமுறிலையும் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பகுத்தறிவான போராட்டம் கிடையாது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி ஒன்று சொல்லியிருக்காரு. அடுத்து இவங்களாம் இந்த மாதிரி நிறைய ஊபிஸ் எல்லாம் பஞ்சு சாட்டம் மாறிடுச்சு இப்படிலாம் பில்டப் கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதை பற்றி பேசுறதுக்குலாம் திமுக காரங்களுக்கு தகுதி இருக்கா? உண்ணாவிரதம்னு போர்டு வச்சு உட்காந்துருப்பாங்க, ஸ்டேஜுக்கு பின்னாடி பிரியாணி அண்டா வச்சு தின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஓடாத தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்து நீங்கள் தமிழை காப்பாற்றிட்டீங்களா? அதுக்கு ஒருத்தரை பார்த்து கள்ள கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு என்னமோ இந்த கடாரம் கொண்ட ராஜேந்திர சோழன் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுத்து ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்க. திமுக காரங்க இந்த அண்ணாமலை அவர்கள் நடத்தி இப்போ போன வாரம் பண்ணாரு சாட்டை அடி. இன்னைய வரைக்கும் இவங்க ஏன் கதறிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? அந்த அடி யார் மேல விழுந்திருக்கு? இந்த திமுக இருக்க ஒவ்வொருத்தர் முதுகுலையும் விழுந்திருக்கு. எந்த திமுக அமைச்சராவது, எம்எல்ஏவாவது, ஒரு எம்பியாவது, ஒரு கவுன்சிலராவது நான் கடங்காரனா இருக்கேங்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? நீங்க மட்டும் சைக்கிள் ஓட்டிட்டு போனவன், மெக்கானிக்கா இருந்தவன், அடுத்த மாத்து வேட்டிக்கு வழி இல்லாதவங்க, சால்வை வந்ததை சட்டை தச்சு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடி வச்சிருக்கீங்களே, எப்படி? அடுத்து முதல்வர் சொல்றாரு ஒரு மேடையில, ஒரு பெண் கல்லூரிக்குள்ள போயிட்டாலே அது வந்து சமூக புரட்சி அப்படின்றாரு. தமிழக முதல்வர் வந்து தமிழ்நாட்டில இருந்து பேசுறாருன்ற கொஞ்சமாவது அது வேணும் அவருக்கு. துண்டு சீட்டில் எதை எழுதி கொடுத்தாலும் படிச்சிடக்கூடாது, தமிழ்நாட்டோட வரலாறு தெரியணும். அந்த காலத்திலேயே ஒரு மன்னனுக்கு நேரம் நின்று கண்ணகி எனக்கு தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி நேரா போய் நின்று தேரா மன்னா செப்பு உதறியன்னு சொல்லி நியாயம் கேட்டாங்க. அந்த மன்னராட்சிலாம் ரொம்ப கொடுமைங்க, நாங்கள் தரோங்க மக்களாட்சின்னு நீங்கள் வட்டி ஜவுடால் பேசிட்டு இன்னைக்கு உங்கள் ஒரு போஸ்டரை பார்த்துட்டு ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா மண்ணெல்லி அடிச்சது செருப்பு அடிச்சதுன்னு அந்த அம்மா மேலே எஃப்ஐஆரை போட்டு அந்த வீடியோ எடுத்த பையனை போய் கன்னியாகுமரியில் போய் கைது பண்ணிட்டு வரீங்க. இந்த இசைவாணியை இதுக்கு பாட்டு படிச்சல, இதுக்கு பாட வேண்டியதானே? ஐ எம் சாரி உதயப்பான்னு பாட வேண்டியதானே? இந்த அம்மா என்னப்பா இது, நாங்கள் வந்து காலேஜுக்கு போனால் என்னப்பா, 8 மணிக்கு மேலே வெளியே வந்தா என்னப்பான்னு பாட வேண்டியதானே இசைவாணி? நீங்கள் அரசியல் பண்ண வந்தது மக்களுக்காக, அவியல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்கே வந்து இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்கிறது முழுக்க அவியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் அத்தனை நடந்துச்சு, எங்கள் ஆட்சியில் இத்தனை தான் நடந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஏன் அவன் மொண்டாட்டி அப்படி இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்க, நல்லா இருக்கான்னு கேட்டா, பக்க வித்துட்டுக்காரன் அவன் மொண்டாட்டியை கத்தியாலே குத்திட்டான், நான் சும்மா தூக்கி போட்டு தான் மிதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. கேவலமா இல்லை உங்களுக்கு இது? கனிமொழி அக்காவே பாருங்க, அவர் திமுகல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், தப்பு யார் செஞ்சாலும் அது அவங்க மேலே நடவடிக்கை. என்ன கனிமொழி அக்கா, இதே நீங்கள் மத்திய பிரதேசம் நடந்துச்சுன்னா கருப்பு புடவையை கட்டிக்கிட்டு மெழுகுவர்த்தியை பிடிச்சிக்கிட்டு நடந்து அப்படியே சென்னையவே அலக்கலை கேட்பீங்க. ஏன் இப்போ நீங்களே இப்படி முழுங்கி பூசி மொழிவி பேசவே பயமாக இருக்கா உங்களுக்கு? அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணா, தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணுங்க, தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணு, யாரோ ஒரு பொண்ணு ஆயிடுச்சு. அது மணிப்பூரில் நடக்கிற பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு, இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்துச்சுன்னா அது யாரோ ஒரு பொண்ணு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், அண்ணாமலை அவர்கள் நேற்று ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது சென்னை மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வந்து அந்த பெண் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காரு மேம். அதை பற்றி கருத்து? இல்லை, இந்த திமுக ஆட்சியில் திருப்பி எவ்வளோ கேவலமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு பார்க்கணும். முதல்ல அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. முதல்ல அந்த பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். இன்னொன்று, தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் யாராக இருந்தாலும், ஒரு மனுஷனாக பிறந்தவன் யாராக இருந்தாலும் நினைக்கக்கூடியது. அதையும் தாண்டி நீங்கள் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க. உங்களை நம்பி இன்றைக்கி தமிழக மக்கள் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு மாமன்ற உறுப்பினர், இதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் எல்லாரும் என்னென்னமோ பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்து இவர் வந்து பேசியிருக்கிறாரு, அங்கே மாமன்றத்திலே பேசியிருக்கிறாரு. அவர் எஸ்வி ரவிச்சந்திரன் அப்படின்றவர், யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ போய் லவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு இதாயிட்டு அப்படின்னா உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி சொல்லுவீங்களா? அந்த பொண்ணு எங்கேயோ போய் யாரையோ லவ் பண்ணதுனால அந்த பிரச்சனையாச்சா? அந்த பொண்ணு காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்குது,
எங்கேயோ போகலாம் அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு. அது காலேஜ் கேம்பஸுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயத்தை பண்ணினவன் திமுகவை சேர்ந்தவன் சொல்லி தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் திமுக கட்சியிலேருந்து நீங்கள் நீக்கினீங்களா அவனை? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? யாராவது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் அதை விட்டுவிட்டு அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவன் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லை இதில் அவன் வந்து அந்த பொண்ணு ஒன்று சொல்லியிருக்கு, அது யாரோ ஒரு சார்கிட்ட பேசினாருங்கிறாங்க. யார் அந்த சாரு அப்படிங்கிறத இன்னும் வெளியே கொண்டு வரல. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்குலாம் என்னங்க தகுதி இருக்கு? அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான பெண்களை நீங்கள் பார்க்குற உங்க பார்வை. ஆனால் நீங்கள் வந்து பெண்ணிய போராளிகள் நீங்களாம் சொல்லிக்குவீங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஆள் இவங்க பேசுகிறப்போ சைடில் ஃபுல்லாக அவங்க திமுகவை சேர்ந்த மகளிர்கள் இருக்காங்க, சிரிக்கிறாங்க எல்லாரும். அவங்க எல்லாருமே பெண்கள், அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வீட்டில் யாருக்காவது இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா சிரிப்பாங்களா? அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பிரச்சனையோட தீவிரம் உணராம அதிகார மமதையிலையும் ஆணவ திமுர்லையும் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒன்று சொல்றாரு, பஞ்சு சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வந்து இதான்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு பேர் என்னன்னா கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்றது. அதாவது அவர் பஞ்சு சாட்டையில் அடிச்சுக்கிறாரு, நூல் சாட்டையில் அடிச்சுக்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்களே போட்டிருக்காரு, அந்த சாட்டை நீ எங்கள் வீட்டில் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு, எடுத்துட்டு வரேன், எவன் வேணாம் பஞ்சு சாட்டைன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு சொல்லிட்டு 6 அடி அடிக்கலாம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அது பஞ்சு சாட்டையா இல்லை என்ன சாட்டைன்னு. அடுத்து நான் கேட்குறோம், இந்த பகுத்தறிவான போராட்டம் கிடையாது அப்படின்னு அரசு பாரதி ஒன்று சொல்லியிருக்காரு. அடுத்து இவங்களாம் இந்த மாதிரி நிறைய ஊபிஸ் எல்லாம் பஞ்சு சாட்டை மாறிடுச்சு இப்படிலாம் பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதை பற்றி பேசுறதுக்குலாம் திமுக காரங்களுக்கு தகுதி இருக்கா? உண்ணாவிரதம்னு போர்டு வச்சு உட்காந்துருப்பாங்க, ஸ்டேஜுக்கு பின்னாடி பிரியாணி அண்டா வச்சு தின்னுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து அந்த நீட்டுக்கு உண்ணாவிரதம்னு உட்காந்தாரு, ஃபுல்லாக ஹோட்டல் கடையில் போய் ரவுண்டு கட்டி தின்னுட்டு அதில் ஹோட்டல் கடையில் காசு கொடுக்க மாட்டேன்னு ஒரு பஞ்சாயத்து வேற. அடுத்தது ஓடாத தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தாரு பாருங்க நம்ம கருணாநிதி அவர்கள். ஓடாத தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்து நீங்கள் தமிழை காப்பாற்றிட்டீங்களா? அதுக்கு ஒருத்தரை பார்த்து கள்ள கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு என்னமோ இந்த கடாரம் கொண்ட ராஜேந்திர சோழன் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுத்து ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் என்னங்க நீங்கள் உண்ணாவிரதத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு இதை விட எல்லாத்தையும் கூட ஒரு பெரிய ஹைலைட் உலகத்துக்கே வழிகாட்டினார். என்னன்னா ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தா கொலையாக கொண்டுட்டு இருந்தாங்க, லட்சமாக நம்மளோட உறவினர்களை, நம்மளோட தமிழ் சொந்தங்களை. அப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லா தெம்பாக முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நடுவில் ஒரு 2 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம். கால் மாட்டில் ஒன்றையும் தலைமாட்டில் ஒன்றையுமா உட்கார வச்சு அழகாக கூலர் ஃபுல்லாக போட்டு படுத்து 2 மணி நேரம் உண்ணாவிரதத்தில் நான் ஈழ போரே நிறுத்திட்டேன், இலங்கையில் போரே நிறுத்திட்டேன்னு ஒரு பில்டப் கொடுத்தார்ல. நீங்களாம் போராட்டத்தை பற்றி பேச உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அப்போது அண்ணாமலை அவர்கள் இந்த போராட்டத்துக்கு பேர் என்னன்னா கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இது என்னன்னா மக்கள்கிட்ட கொண்டு இந்த பிரச்சனையை சேர்க்கணும், இதை மக்கள் பிரச்சனையாக்கணும், மக்கள் இதை பற்றி கேள்வி கேட்கணும். இன்னைக்கு எவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இந்த திமுக காரங்க இது அண்ணாமலை அவர்கள் நடத்தி இப்போ போன வாரம் பண்ணார் சாட்டை அடிக்கு, இன்னைய வரைக்கும் இவங்க ஏன் கதறிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? அந்த அடி யார் மேலே விழுந்திருக்கு? இந்த திமுகவில் இருக்க ஒவ்வொருத்தர் முதுகுலையும் விழுந்திருக்கு. அதனால தான் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் என்ன கதறிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. இல்லாட்டி நேரம் என்ன கலராக டிசைனாக விட்டு உங்கள் மீடியாக்கள்லாம் வச்சு விவாதம் பண்ணி வேற என்னென்ன திசை திருப்பியிருப்பீங்க. உங்களால் பண்ண முடியுதா? முடியல. இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்கான், இந்தியா முழுக்க நார்த்தில் ட்வீட் போடுறான். இந்த மாதிரி ஒரு பிஜேபி லீடர் வந்து ஒரு பெண்ணுக்காக இது கேட்டு வந்து தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லட்சணமாக தான் தமிழகத்தில் வந்து ஜஸ்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நார்த்தில் ஒருத்தன் ட்வீட் போடுறான். அப்போது இன்றைக்கி உங்களுக்கு இந்தியா முழுக்க ப்ரெஷரு. நீங்கள் என்ன பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க? இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த மாநிலம் எங்கள் தமிழ் மாநிலம், நாங்கள் தான் மிகச்சிறந்த ஆட்சி கொடுத்துருக்கோம். உண்மையாலுமே தமிழகம் நல்ல நாடுங்க, அதை நாசமாக்கிட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஆட்சி பண்ணதுனால இங்கே தமிழகம் நல்லா இல்லை. இப்போ முதல்வர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, தமிழகம் வந்து முன்னேறிய மாநிலம், அதுக்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்றாரு. நீங்கள் சொல்லுங்கள், கிட்டத்தட்ட 5 தடவை முடிஞ்சு இப்போ 6வது தடவை ஆட்சி பண்ணுறாங்க திமுகவில். இப்போ தமிழகம் எவ்வளோ லட்சம் கோடி கடனில் இருக்குது? 8.33 லட்சம் கோடி கடனில் இருக்குது. நீங்கள் தானே மாறி மாறி ஆட்சி நடத்துனீங்க. அப்போது என்ன லட்சணமாக தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி 8.5 லட்சம் ரூபா கடலில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கல்ல. எந்த திமுக அமைச்சராவது, எம்எல்ஏவாவது, ஒரு எம்பியாவது, ஒரு கவுன்சிலராவது நான் கடங்காரனாக இருக்கேங்க அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மட்டும் சைக்கிள் ஓட்டிட்டு போனவன், மெக்கானிக்காக இருந்தவன், அடுத்த மாற்று வேட்டிக்கு வழி இல்லாதவங்க, சால்வை வந்ததை சட்டை தச்சு போட்டவங்கெல்லாம் இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடி வச்சிருக்கீங்களே, எப்படி? அப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வளத்தை எங்கள் மக்களெல்லாம் சுரண்டி நீங்கள் கொழுத்து கிடக்குறீங்க லட்சம் கோடியாக வச்சு. எங்கள் தமிழ்நாட்டை 8 லட்சம் கோடி கடனில் உட்கார வச்சிருக்கீங்க. இதில் பெருமை பேசிக்கிறீங்க முன்னேறிய மாநிலம்னு. நீங்கள் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணாமல் இருந்திருந்தா எங்கள் தமிழ்நாடு இந்நேரம் ஃபாரினுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்துருக்குங்க. இவங்க இந்த லெவலுக்கு வந்து உட்கார வச்சுட்டு எப்படி ஒரு வெக்கங்கடத்தனமான ஒரு பேச்சாக இருக்குது இவங்களுக்கு. இந்த 2024 கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குதுன்னா அதுக்கு நீதி கொடுக்க துப்புள்ள இவங்களுக்கு. இவங்க வந்து என்னத்த பேச்ச பேசுறாங்க? அடுத்து முதல்வர் சொல்றாரு ஒரு மேடையில், ஒரு பெண் கல்லூரிக்குள்ள போயிட்டாலே அது வந்து சமூக புரட்சி அப்படின்றாரு. தமிழக முதல்வர் வந்து தமிழ்நாட்டில இருந்து பேசுறாருன்ற கொஞ்சமாவது அது வேணும் அவருக்கு. துண்டு சீட்டில் எதை எழுதி கொடுத்தாலும் படிச்சிடக்கூடாது, தமிழ்நாட்டோட வரலாறு தெரியணும்.
தமிழகம் என்னைக்குமே தமிழக பெண்கள் வந்து அறிவார்ந்தவர்கள். இங்க தமிழ்நாட்டில் வந்து சங்க காலத்திலேயே பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க 32 பேருக்கு மேல. இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசனுக்கு ஈக்குவலா அரசவையில பெண்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. எத்தனையோ இதுல வந்து போரை வந்து முன்னெடுத்து நடத்தியிருக்கிறாங்க. மகாராணிகளா இருந்திருக்கிறாங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்ததுல பல பெண் ராணிகள் இங்க வந்து இருந்திருக்கிறாங்க. யாரை பார்த்து நீங்க வந்து இப்பதான் நீங்க வந்து பொன்புல புள்ள காலேஜுக்குள்ள கால் எடுத்து வச்சாலே சமூக புரட்சிங்கிறீங்களா? அப்ப தமிழ்நாட்டில் இருந்த பெண்கள்லாம் அறிவே இல்லாம படிப்பறிவே இல்லாம மக்கு மந்தானிங்களா மூலையில இருந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த காலத்துல தமிழ் பெண்கள் வந்து படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க? தமிழ் பெண்கள் என்னைக்குமே ஆகச்சிறந்த அறிவார்கள், என்னைக்குமே படிப்பறிவு மிக்கவர்கள். நீங்க வந்து இந்த திராவிடம் வந்து தான் பெண்களை காலேஜுக்குள்ள நுழைச்சு விட்டுருக்குங்கிறீங்களா? இப்ப எந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க பாருங்க. அதாவது அந்த காலத்திலேயே ஒரு மன்னனுக்கு நேரா நின்று கண்ணகி எனக்கு தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி நேரா போய் நின்று தேரா மன்னா செப்பு உதறியன்னு சொல்லி நியாயம் கேட்டாங்க. அந்த மன்னராட்சிலாம் ரொம்ப கொடுமைங்க. நாங்கள் தரோங்க மக்களாட்சின்னு நீங்கள் வட்டி ஜவுடால் பேசிட்டு இன்னைக்கு உங்கள் ஒரு போஸ்டரை பார்த்துட்டு ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா மண்ணெல்லி அடிச்சது செருப்பு அடிச்சதுன்னு அந்த அம்மா மேலே எஃப்ஐஆரை போட்டு ஒரு பாட்டி மேலே அந்த வீடியோ எடுத்த பையனை போய் கன்னியாகுமரியில் போய் கைது பண்ணிட்டு வரீங்க. எப்பேற்பட்ட சர்வாதிகார ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க என்னங்க பெண்ணியத்தை பற்றியும் பெண் சுதந்திரத்தை பற்றியும் பெண்களோட புரட்சியை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? ஒரு மன்னராட்சி காலத்தில் மன்னரை நின்று கேள்வி கேட்க முடிஞ்ச எங்கள் தமிழகத்தால் இன்னைக்கு ஒரு போஸ்டரை பார்த்து ஒரு வயசான பட்டியால் நியாயம் கேட்க முடியல. இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆட்சி லட்சணம். ஆனால் பேசுறதெல்லாம் பாருங்க, துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவங்க கலர் கலராக எழுதி கொடுப்பாங்க. அதை பார்த்து இவர் நல்ல அழகாக வக்கனையாக பேசிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். மேம் அதே மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது காங்கேயம் காளைக்கு ஒரு சிலை கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றீங்களே, பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, அந்த மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. காங்கேயம் காளைக்கெல்லாம் சிலை வைக்கிறது இங்கே முக்கியமாங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டோட வரலாறு தேவையில்லைங்க. கலைஞர் சிலைக்கு பர்மிஷன் கேளுங்க, இம்மீடியட்டாக 10 சிலை வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லை ஈவேரா சிலைக்கு பர்மிஷன் கேளுங்க, கொடுப்பாங்க. அண்ணாவே இவங்க டீலில் விட்டாங்க. ஆமாம், அண்ணா தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் கொஞ்சம் நியாயமான மனுஷன், அவர் கொஞ்சம் படித்தவர், அவருக்கு ஒரு தமிழகத்தோட வரலாறுலாம் கொஞ்சம் தெரியும். அதனால் அவரே டீலில் விட்டாங்க. இன்னைக்கு டாபிக் வந்து ஹார்ட் வந்து ஒன்று ஈவேரா இல்லை கலைஞர் தான். காங்கேய மாட்டோட இதை தெரிஞ்சா நீ வந்து நாளைக்கு காங்கேய மாட்டை பாதுகாத்துருவ. காங்கேய மாட்டை பாதுகாத்தினா உனக்கு விவசாயம் எதாவது போயிடும். விவசாயத்தை நீ நல்லபடியாக காப்பாற்றினா, மண்ணை காப்பாற்றினா நீ அவங்கள மதிப்பியா? நீ விவசாயத்தில் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன்னா அவங்கள மதிப்பியா? அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஐயா மாதம் 1000 ரூபா குடியா, அரிசி ரேஷன் கடையில் 20 கிலோ குடியா அப்படின்னு உங்ககிட்ட கையேந்திக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் இவங்களுக்கு தேவை. இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு தன்னெழுச்சியாக இன்னைக்கு தமிழகம் முழுக்க எவ்வளோ பெரிய ஒரு இது நடந்தது. எதுக்காக? இந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் இல்லை அப்படின்னா அந்த காளைகள் அழிஞ்சு போச்சுன்னா அந்த இனமே அழிஞ்சு போயிடும். இது நம்ம மிகப்பெரிய விவசாயத்துக்கு இதை எவ்வளோ இளைஞர்கள் உணர்ந்து எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க. அப்போ நாங்கள் தான் தமிழை காப்பாற்றுறோம், நாங்கள் தான் தமிழர்களுக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்கிறவங்க 3 வருஷமாக பெண்டிங் கிடக்குதான் அந்த காங்கேயம் காளைக்கு ஒரு சிலை வைக்க. இது அவ்வளோ பெரிய டாஸ்கா? எத்தனை கோடி செலவு பண்ணுறீங்க? இங்கேருந்து ஈவேராவுக்கு செலவு வைக்கிறதுக்குலாம் காசை தூக்கிக்கிட்டு ஓடுறீங்கல்ல. ஒரு காங்கேயம் சிலைக்கு, ஒரு காளைக்கு, ஒரு சிலைக்கு கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா? அதுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு நாம திட்டத்தில் நாங்களே க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணிக்கிறோன்ட்டாங்க. உங்ககிட்ட காசும் கேட்கல, அனுமதி கேட்குறாங்க. அனுமதி உங்களால் கொடுக்க முடியல. அப்போ என்ன மாதிரியான வரலாற்று அழிப்பை இங்கே தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட ஆட்சிங்கிறத ஒவ்வொரு தமிழர்களும் புரிஞ்சுக்கணும். இங்கே அவனுக்கு தேவை இங்கே நம்ம மண்ணை மலடாக்கணும், மக்களை குருடாக்கணும், செவிடாக்கணும், நம்மளோட வரலாறு தெரியக்கூடாது, நம்மளோட முன்னோர்களோட பெருமை நமக்கு தெரியக்கூடாது, இங்கே யாரெல்லாம் தமிழுக்கு உண்மையாலுமே தொண்டாற்றுற தலைவர்கள் யாரும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய வரலாற்று அழிப்பை வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை இவங்களுக்கு ஏன் அண்ணாமலை மேலே இவ்வளோ கடுப்புனா இது ஒவ்வொன்றையும் அவர் வந்து அப்படியே இவங்க முகத்திலேயே கிழிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் இவங்களுக்கு பெரிய கடுப்பா இருக்கு. இன்னைக்கு அவர் ட்வீட்ல போட்டிருக்காரு. இப்போ சில மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த SV ரவிச்சந்திரன் ஒருத்தர் பேசினார் பாருங்க. அவர் வந்து 2006-11 வந்து பெருங்குடியிலே வேளச்சேரியிலே நில அபகரிப்பு வழக்குல வந்து குண்டாஸ்ல கைதானவராம். இப்போ நீங்க இந்த மாதிரி அக்யூஸ்டுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி பண்ணீங்கன்னா அவங்க கூட இருக்கவங்களாம் யாரா இருப்பாங்க? எதனால இப்போ நடக்கிற கிரைமுக்கெல்லாம் யாரோ ஒரு திமுக நிர்வாகி தொடர்பு வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் இவங்க பிரச்சனை. அப்போது இது எல்லாத்தையும் வந்து இப்போ முகத்தறியை கிழிச்சு அண்ணாமலை அவர்கள் காட்டுறாருன்றதுனால தான் அண்ணாமலை மேலே இவங்களுக்கு இவ்வளோ கடுப்பு. இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறாரு. இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு எதுக்காக அண்ணாமலை சவுக்கால் அடிச்சிட்டாரு? ஓ இந்த பொண்ணுக்காகவா? அப்போது அந்த விஷயம் அவங்கள்ட்ட போய் சேருது, அந்த ஆர்கியூமெண்ட்டாக அது மாறுது. அந்த கடுப்பில் இன்னைக்கு இவங்க எல்லாம் என்ன பேசணும்னு தெரியாமல் அண்ணாமலை அவர்களை இழிவுபடுத்துறதா நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இது கடுமையான கண்டனத்துக்குரியது.
மேம் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருந்தாலுமே இந்த சினிமா போராளிகளும் சரி சமூக ஆர்வலரும் சரி எதுவுமே பேசாதது எதனால மேம் அது? இவங்களாம் தான் அதான் தெரியுதுல்ல. இப்போ இவங்களாம் யாரோட கைக்கூலிகள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சூர்யா அவர்கள் வந்து நம்மலாம் இன்னும் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அவர் இன்னும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சத்யராஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த பெண்ணிய போராளி. அவர்லாம் வந்து பெரியார் வழி வந்தவர். ஐயோ நாங்களாம் பெரியாரோட கொள்கைக்காக அப்படியே உசுரை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவர். அவர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் இந்த இசைவாணியே இதுக்கு பாட்டு படிச்சல, இதுக்கு பாட வேண்டியதானே? ஐ எம் சாரி உதயப்பான்னு பாட வேண்டியதானே இந்த அம்மா? என்னப்பா இது, நாங்கள் வந்து காலேஜுக்கு போனால் என்னப்பா, 8 மணிக்கு மேலே வெளியே வந்தால் என்னப்பான்னு பாட வேண்டியதானே இசைவாணி? இப்போ இந்த திரைத்துறையில் இவ்வளோ பேர், இந்த அடுத்து சித்தார்த்தன் ஒருத்தன் சப்புன்னு அரைஞ்சிருவேன் அப்படின்லாம் ட்வீட் போட்டார். அப்படியே கோவக்காரரு, அவ்வளோ நியாயக்காரரு. இப்போ அவங்கெல்லாம் எந்த கூப்புக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கோவன்னு ஒருத்தன் ஒரு முதலமைச்சராக இருக்கிற அந்த அம்மாவே ஊற்றி கொடுத்த உத்தமின்னு சொல்லி சொன்னான். அப்போ இன்னைக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறது யாரு? தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் அன்னையோட சேல்ஸ் என்ன இன்னைக்கு டார்கெட் வச்சு வித்துட்டு இருக்கிறீங்க. டார்கெட் நீங்கள் வைக்கிறது யாரு? டாஸ்மாக் வைக்கிற ஒவ்வொரு டார்கெட்டும் இங்கே இருக்கிற தமிழக பெண்களோட தாலி இருக்கிறதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க டாஸ்மாக். அப்போல்லாம் வாயை இருக்க மூடிக்கிட்டு இருக்க இந்த கைக்கூலிகள் திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மட்டும் கத்துவாங்க, கதறுவாங்க, கூவுவாங்க, ட்வீட் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக வந்துச்சுன்னா எல்லாரும் அப்படியே வைப்ரேஷன், அப்படியே ஹைபர்னேஷன் மோட்ல போயிடுவானுங்க. கீப் குவைட், அப்படியே வாயை ஜிப்பை இழுத்த மூடிக்கிட்டு. ஏன்னா பேமெண்ட் வராதுல்ல. பேமெண்ட் கொடுக்குறவங்க ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தானே அவங்க செய்வாங்க. அப்போ தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஆகா இவங்கெல்லாம் ஆகச்சிறந்த போராளிகள்டா, நம்ம பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாங்கன்னு மக்கள் நினைக்கக்கூடாது. மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ உண்மையாலுமே மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறோன்னா நீ யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி தப்புனா தப்பு தான். ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு நியாயம் வேணும்னு கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு வாயை திறக்க முடியல, திறந்தா எஜமான கோச்சுக்குவாரு அப்படின்னா அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட இதாக நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த மக்களால் வச்சு இந்த மக்கள் கொடுக்குற காசால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். ஆனால் நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனை பேச மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நீ சினிமாவில் நடிக்கணும் அதோட போயிட்டே இரு. அப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதே இங்கே எதிர்கட்சியில் உட்காந்துருக்கிறப்ப மட்டும் நீங்கள் கூவுறீங்கல்ல, அப்போது இவங்களோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்றத வந்து மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த இப்போ விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர்கிட்ட போயிட்டு நேற்று வந்து இது கொடுத்துருக்காரு. நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா எல்லா கட்சியும் பாகுபாடின்றி ஒரு பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்றதுல வந்து எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் இதே விஜய் அவர்கள் தான் அவங்க மாநாட்டில் சொல்லியிருக்காரு, கவர்னர் பதவி எதுக்கு, கவர்னர் பதவியை நீக்கணும்னாரு. இப்போ யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க? நீங்கள் கவர்னர் இருக்கிறதுனால தானே அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க. இப்போ தெரியுதா நம்ம அரசியலமைப்பு சட்டம் எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஒரு முதல்வரை நம்பியே கொடுத்தா அவங்க ஆட்சியை குட்டிச்சாரம் நடத்துனாங்கன்னா அவங்கள கண்காணிக்கிறதுக்கு அவங்கள இது பண்ணுறதுக்குன்னு ஒருத்தருக்குள்ள. அடுத்ததா இந்த நம்ம முதல்வர் அவர்களே பார்த்தீங்கன்னா கவர்னர் தேவையில்லை, கவர்னர் பதவிக்கு துள்ளிட்டு இருப்பாரு. அதே ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சட்டையை கிழிச்சு விட்டுக்கிட்டு நேராக ஆளுநர்கிட்ட தான் போய் நிற்பாரு, ஆளுநர்கிட்ட தான் போய் மனு கொடுப்பாரு. அப்போ இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மனு கொடுக்கறதுக்கு மட்டும் ஆளுநர் வேணும். ஆனால் இவங்க மேடையில் பேசுகிறப்ப வீரமாக பேசுகிறப்ப என்ன பேசிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆளுநர் பதவி தேவையில்லை, ஆளுநரை இது பண்ணுவாங்க. அதனால் இந்த ரெட்டை வேஷம் போடுறதை நிறுத்துங்க. நீங்கள் அரசியல் பண்ண வந்தது மக்களுக்காக, அவியல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்கே வந்து இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க அவியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பேர் என்ன சொன்னாலும் சரி மக்கள் உங்களை திரும்ப தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை பண்ணிக்கிட்டு உங்கள் கட்சிக்காரெல்லாம் வாழணும், தப்பு பண்ணுறவன் உங்கள் கட்சிக்குள்ளேயே இருந்தாலும் அவனை அப்படியே காவந்து பண்ணி வச்சுக்கணும், பாதிக்கப்பட்ட பொண்ணு மேலே வந்து சேரவாரி இறக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. இந்த கேவலமான ஆட்டிடியூடுக்கு தமிழக மக்கள் வந்து நிச்சயமாக வந்து 2026 ஒரு நல்ல பதிலை கொடுப்பாங்க. மேம் அதே மாதிரி இப்போ தான் வந்து மாதம் கண்டா பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கப்படுதே மேம். இப்போ பொங்கல் தொகுப்புலேயும் 1000 ரூபா கேட்குறது ஒரு நியாயமா? நீங்கள் 5000 ரூபா கொடுன்னு சொல்லி முதல்வர் கேட்டார்லங்க, எதிர்கட்சியாக இருக்கப்போ 2500 ரூபா எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்தாரு. அதுக்கு 2500 ரூபாயோட கூட 1500 ரூபா போட்டு 5000 கொடுங்கன்னு கேட்டார்ல. 2500 1500 கூட்டினா 5000 வரும்னு முதல்வர் நம்ம ஆகச்சிறந்த கணக்கில் புலியான முதல்வர் வந்து கேட்டார். அதே நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே கழுதை தெரிஞ்சு கட்டருமானோன்னா 1000 ரூபா கொடுத்தீங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி, சர்க்கரை, வெல்லம் கூட கிடையாது. ஏன்னா அந்த வெள்ளத்தை பிரிச்சிங்கன்னா உள்ள இது பள்ளி இருக்கும், பாம்பு செத்த இது, அதுக்கப்புறம் அது உருகி கொலன்னு ஓடி கிடக்கும் வெள்ளம். அதுக்கு ஒருத்தர் மெனக்கெட்டு டிவியில் வந்து வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் தெரியுமா அப்படின்லாம் ஆக பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு முட்டு கொடுத்துட்டு கிடப்பாங்க. இந்த முட்டெல்லாம் வேணாம், வெள்ளை சர்க்கரையை கொடுத்துருவோம், அரிசியை கொடுத்துருவோம், இவ்வளோதான், கிளம்பி போயிட்டே இருங்க. ஒரு கரும்பு ஏதோ கொடுக்குறாங்க போல இருக்கு. இந்த தடவை பணம் கிடையாது. நான் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த பொங்கலுக்கு காசு கொடுப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் பக்கத்தில் வந்திருக்கு. அப்போது நீங்கள் மக்கள் மேலே, விவசாயிகள் மேலே, இந்த பொங்கலை கொண்டாடுற தமிழர்கள் மேலே உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நீங்கள் இங்கே பண்ணுறது ஃபுல்லாகவே ஓட்டு அரசியல். அடுத்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்பட்டமான ஓட்டு அரசியல், உங்களோட சுயநல அரசியல்ங்கிறத வந்து தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும். மேம் அதே மாதிரி இப்போ அண்ணா பல்கலைக்கழக நடந்த விஷயத்தை வந்து இன்னும் கூட்டணி கட்சிகளுமே எதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசாமல் இருக்கிறது காரணம் மேம்?
அதுதான் சொல்கிறேன்ல, இவங்களோட அந்த கூட்டணி தர்மம் அப்படின்னா என்னென்னா, கூட்டணியில் இருக்கவங்க அதர்மமாக நடந்துக்கிட்டா கூட அப்படியே அமுக்கமாக இருந்துக்கணும். அதுதான் கூட்டணி தர்மம்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனைக்கே யாரை வச்சுக்கணும் யாரை நீக்கணும்னாலே மேலே இருக்கவங்க சொன்னால் தான் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அப்போ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, படி இழக்கிற எஜமா என்ன பண்ணுவார்? அதனால் ஒரு தோழமையாக சுட்டுறேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பார் முன்னாடி. இப்போ தோழமையாக கூட சுட்டலை, அப்படியே கப்புச்சுப்புன்னு இருக்காரு. சம்மந்தமே எல்லாமே இன்னும் வேறு எதையோ ஒரு அவுட் ஆஃப் சிலபஸில் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதே போல் இவங்க கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட்டுகள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு கலக குரலை உள்ளேருந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்கல அப்படின்றத வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா, ஏற்கனவே இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இதுலேயும் அவங்க வந்து இது எடுத்துருக்கு, ஏன் அவங்களுக்கு வந்து நீங்கள் சிஏ வந்து கொடுக்கல அப்படின்றதையும் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி உங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு. ஆனால் இந்த திருமாவளவனர் வந்து யோசிக்கணும், ஓட்டு கேட்குறது யார்கிட்ட போய் கேட்பீங்க? மக்கள்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். ஓட்டும் உங்கள் திமுகவே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருமா? அண்ணே எனக்கு 1 லட்சம் ஓட்டு வேணுண்ணே, இத்தனை காசு கொடுத்துருங்கண்ணே எனக்கு ஓட்டு வந்து அப்படின்னு நினச்சி கனவுல இருக்கீங்களா? நீங்கள் மக்களை நம்பி தான் அரசியல் பண்ணுறீங்க. ஓட்டு மக்கள்கிட்ட போய் கேட்க போகிறீங்க. அப்போ மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும்னா ஐயோ நம்ம கூட்டணிக்காரன் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நாளைக்கு மக்கள்கிட்ட எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஓட்டு கேட்பீங்க? நான் தான் வந்து பட்டியலின காவலன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைக்கு குரல் கொடுக்க உங்களால் முடியல. இன்னுமே வேங்கை வேலு போர்டை போட்டு 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 தேதியை போட்டு போட்டு நம்பரை போட்டு போட்டு 2 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. 2 வருஷம் ஆச்சு. அந்த ஊரில் எத்தனை பேர் இருப்பான்? மிஞ்சி போனா 500 பேர் இருப்பானா? 500 பேரை ஒத்தால விசாரிச்சிருந்தா கூட, ஒரு நாளைக்கு ஒருத்தனை விசாரிச்சிருந்தா கூட இன்னைக்கு எத்தனை நாளுங்க ஆயிடுச்சு? அப்போது 700 நாள் ஆகி போச்சுங்க. அப்போது உங்களுக்கு தேவை அந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுங்கிறது உங்கள் எண்ணம் கிடையாது. அதை கெடப்பில் போடணும். ஏன்னா அந்த யார் அந்த தப்பை செஞ்சானோ அவனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜாதியில் இருக்கானோ உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். இவ்வளோதான் இவங்க சமூக நீதி. புரியுதுங்களா? இவங்களோட சமூக நீதிலாம் இவனை அட்டாக் பண்ணால் இவன் ஓட்டு போடுவானா மாட்டானா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணால் இவன் ஓட்டு போடுவானா மாட்டானான்னு முழுக்க 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 ஜாதியை வச்சு. ஏன்னா இன்றைக்கி எப்போ வந்து கருணாநிதி அவர்கள் வந்து இந்த ஆட்சிக்கு வரணும்னு பிளான் பண்ணாங்களோ இவங்க தான் முழுக்க அந்த ஜாதி அரசியலை தமிழ்நாடுக்குள்ளே கொண்டு வந்தது. முழுக்க முழுக்க ஜாதி பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஏரியாவில் அந்த ஏரியாவில் அந்த ஜாதிக்காரன் ஜாஸ்தி இருக்கானா அவனை தூக்கி இதாக போடு. ஆனால் இவங்க பேசுறது பாருங்க, நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள்னு சொல்லுவாங்க. இல்லை அதை கொடுக்கறது தான் அந்த ரெப்ரசன்டேஷனை ஒழுங்காக கொடுக்குறாங்களான்னா அதுவும் கிடையாது. ஜாதி ஆதிக்கம் உச்சபட்சத்தில் இருக்கும். உங்களுக்கு பட்டியலின சகோதரர்கள் எல்லாம் வந்து எங்கே இருக்கணுமோ நீ அங்கே இரு அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக நாங்கள் சொல்கிறது, நீங்கள் கூட்டணியில் இருங்க, நீங்கள் பேமெண்ட் வாங்குங்க, என்னமோ பண்ணுங்க, அது உங்களுக்குள்ளே இருக்க டீலிங். ஆனால் அரசியல்னு பண்ண வந்தீங்கன்னா நான் மக்களுக்காக வந்து நிற்கிறேன். மக்களோட பிரச்சனையை நான் பேசுவேன்னு சொன்னால் தான் நீங்கள் அரசியல்வாதி. மக்கள் பிரச்சனைலாம் பேச மாட்டேன். எங்கள் கூட்டணிக்குள்ளே எது ஸ்மூத்தாக இருக்குதோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். ஏதாவது மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு, மணிப்பூரில் நடந்துச்சு, உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு, பீகாரில் நடந்துச்சுன்னா அப்படியே தையத்தக்கன்னு அப்படியே குதிப்பேன். நான் சீட்டில் நெருப்ப வச்ச மாதிரி துள்ளிக்கிட்டு ஓடுவேன்றதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ கூட அவர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து மத்திய பிரதேசில் பீகார்லலாம் வந்து எவ்வளோ பாலியல் இதெல்லாம் நடக்குதுன்றதை யோசிச்சுட்டு பார்த்துட்டு இங்கே வந்து பேசணும்னா, நீங்கள் ஜெயிச்சது எங்கே? தமிழ்நாட்டில் தானே. நீங்கள் மத்திய பிரதேச எம்பியா? மத்திய பிரதேச அமைச்சரா நீங்கள்? அதே நாங்கள் கேட்குறோம், நார்த்து சைடில் எத்தனையோ எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க, கூரை வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி இங்கே யாராவது திமுக அமைச்சரோ எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் ஓட்டு வீட்டில் கூரை வீட்டில் இருக்கேன், நான் இன்னும் டிவிஎஸ் வெட்டியில் சைக்கிளில் போகிறேன், ஒருத்தரை காட்டுங்க. ஏன் அதுக்கெலாம் நீங்கள் உதாரணம் எடுத்துக்க மாட்டிங்களா? அவங்க நாட்டில் அவங்களோட இது வேறு, அவங்களோட படிப்பறிவு கம்மி, நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நீ வந்து தமிழ்நாடு நான் வந்து ஆகச்சிறந்த முன்னேறிய மாடுனா படிப்பறிவில் அதிகமாக இருக்க மாட்டலாம். நீ இன்னும் எதுக்கு நான் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்துன்னு அதிகமாகிட்டு இருக்கு. அதை நான் எப்படி சரி பண்ணுவேன்னு பார்க்குறத விட்டுவிட்டு அவங்க ஆட்சியில் அத்தனை நடந்துச்சு, எங்கள் ஆட்சியில் இத்தனை தான் நடந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஏன் அவன் மொண்டாட்டி அப்படி இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்க, நல்லா இருக்கான்னு கேட்டா, பக்கத்து வீட்டுக்காரன் மொண்டாட்டியை பக்க வீட்டுக்காரன் அவன் மொண்டாட்டியை கத்தியாலே குத்திட்டான், நான் சும்மா தூக்கி போட்டு தான் மிதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. கேவலமா இல்லை உங்களுக்கு இது? என்னங்க ஒரு தப்பு ஏன் நடக்குதுன்னா அதை சரி பண்ணுறதை விட்டுவிட்டு அவன் இதில் நடந்ததை விட எனக்கு கம்மியாக தான் நடக்குது, அங்கே பேர் மேலே இருக்கவனை நடக்கிறத விட எனக்கு கம்மியாக தான் நடக்குதுன்னா உங்களுக்கு கேவலமாக இல்லை இந்த ஆட்சி நடத்துறதுக்கு? இதுக்கு பேர் ஒரு ஆட்சியா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தப்பு செய்கிறவனுக்கு என்ன தோணும்? நம்ம ஜாலியாக தப்பு பண்ணலாம், பிரச்சனைலாம் அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க தான் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சு உள்ளே போடுறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? நீங்கள் தான் நாங்கள் 1 கோடி தொண்டர்கள் வச்சுருக்கோம், 2 கோடி தொண்டர்கள்ங்கிறீங்க, தொண்டர்களே அவ்வளோ வச்சுருக்கீங்க. அப்போ உங்கள் உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருப்பான்? நிர்வாகிகள் எல்லாருமா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணுற 4 பேரை பிடிச்சி உள்ளே போட்டு நீங்கள் மிதிச்சிங்கன்னா திருப்பி பண்ணுறவனுக்கு பயம் வருமா வராதா? நீங்கள் ஏன் இன்னை வரைக்கும் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ வரைக்கும் நீங்கள் முட்டு கொடுத்துட்டு தானே உட்காந்துருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு மேலே தானே என்ன இப்போ சேர வாரி தூத்தணும், அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தணும், இதானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் அந்த அவனை பற்றி நீங்கள் எதாவது பேசிட்டு இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் நீங்கள் பாருங்கள், திமுகவில் இருக்கிற யாராவது ஒருத்தர்
இவ்வளோ பேர் பேசுகிறாங்கல்ல, இந்த ஞானசேகரன் வந்து ஒரு காம கொடூரன், இவன் பண்ணது ரொம்ப தப்பான விஷயம், எப்படிங்க இவன் பண்ணலாம், அவனை விடக்கூடாதுங்க சும்மா, அவனுக்கு என்ன சொன்னீங்களா யாராவது? கனிமொழி அக்காவே பாருங்க, அவர் திமுகல இல்லைன்னு நினைக்கிறேன், ஆமாம் தப்பு யார் செஞ்சாலும் அது அவங்க மேலே நடவடிக்கை. என்ன கனிமொழி அக்கா, இதே நீங்கள் மத்திய பிரதேசம் நடந்துச்சுன்னா கருப்பு புடவையை கட்டிக்கிட்டு மெழுகுவர்த்தியை பிடிச்சிக்கிட்டு நடந்து அப்படியே சென்னையவே அளக்களை கேட்பீங்க. ஏன் இப்போ நீங்களே இப்படி முழுங்கி பூசி மொழிவி பேசவே பயமாக இருக்கா உங்களுக்கு? அப்படி என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கார் ஞானசேகரன்? அப்போ ஞானசேகரனுக்கு பின்னாடி யார் அந்த சாரு? அப்போ ஞானசேகரனுக்கு பின்னாடி யாரோ ஒரு மிகப்பெரிய தலை இருக்குது. அந்த தலைக்கு பயந்துக்கிட்டு தான் இன்னைக்கு திமுகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? என்ன விஷயம் வெளியே சொல்லுங்க. அப்போ பொதுமக்களுக்கோ இன்னைக்கு அப்பாவி மக்களுக்கோ எந்த பாதுகாப்பும் இல்லையா? இங்கே ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு அந்த கேம்பஸுக்குள்ளேயே அதுக்கு பாதுகாப்பு இல்லையா? அந்த தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கூட வாங்கி தர மாட்டீங்களா? கோர்ட்டு காரி துப்பி இருக்குங்க. கோர்ட்டில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க? நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கிறார் நீதிபதி. ஆனால் நீங்கள் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு இதில் போய் ஒரு சென்னை மாமன்றத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணுறீங்கன்னா, அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு, யாரோ ஒரு பொண்ணா, தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணுங்க, தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணு, யாரோ ஒரு பொண்ணாயிருச்சா? அது மணிப்பூரில் நடக்கிற பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணு, இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்துச்சுன்னா அது யாரோ ஒரு பொண்ணு. எப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அப்போது இது எல்லாத்தையும் தமிழக மக்கள் இன்னைக்கு கவனிச்சுக்கணும். இன்னைக்கு மக்கள் என்ன நினச்சிப்பாங்க, ஒரு வாரம் பேசுவாங்க, அப்புறம் மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்கன்னு இந்த திமுக கரையை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பொம்பளை புள்ள மேலே கை வச்சா அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதையும் தொடர்ந்து அந்த பொண்ணை இந்த மாதிரி கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தா அது இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்துங்கிறத 2026 எலெக்ஷனில் இவங்க கண் கூட தெரிஞ்சுப்பாங்க. ஓகே மேம், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க. உங்கள் பொண்ணான நேரத்தில் இளையபாதம் மேலே ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.